கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பெருந்துறை போகிற வழியில், அதாவது கொளப்பலூர், அடுத்த ஊர் வந்து சிறுவலூர், சிறுவலூர் வந்து பெருந்துறை போகிற வழியில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் வந்து ராம்விலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கடையில் சாப்பிட்லான்ட்டு போயிருந்தோம். அங்கே வந்து புரோட்டா வந்து படு வேகமாக வந்து அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இட்லி சாப்பிட்டோம். அந்த கடையில் என்ன ஃபேமஸ்ன்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முட்டை மடக்கு வீச்சு வந்து ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் அந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை மடக்கு வீச்சு தான் ஆர்டர் கொடுத்தோம். கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாய் வந்து நல்ல பொடியாக வந்து பச்சை மிளகாயை கட் பண்ணி அந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறாரு. அதில் வந்து இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து அடித்து வச்சுக்கிறாரு. ஒரு புரோட்டா தேய்ச்ச மாவு, ஒரு மாவு வந்து நல்லா வீசி அகலமாக அது சூடான தோசைக்கல் மேலே பரப்பி இந்த கறி குழம்பு கொண்டாட சொல்லி அதில் 2 கரண்டி கறி குழம்பு ஆட் பண்ணி நல்லா அடித்து கலக்கி இந்த புரோட்டா மேலே அப்படியே பரப்புறாரு. தேவையான அளவு எண்ணெய், மிளகுத்தூள் போடுறாங்க. திருப்பி வந்து புரோட்டா ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அது மேலே வந்து அந்த முட்டை அடித்த கலவை ஊற்றிட்டு கையால் அப்படியே பரப்பி விட்டு அதுலேயும் மிளகுத்தூள் போட்டு தேவையான அளவு எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா வேக விட்டு 4 புறமும் வந்து மடித்து அப்படியே கொண்டு வராங்க. இதுதான் வந்து இந்த முட்டை மடக்கு வீச்சுன்னு சொல்லிட்டு. உண்மையிலுமேங்க அந்த கடையில் வந்து முட்டை மடக்கு வீச்சு வந்து சூப்பராக இருந்தது சாப்பிட. கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சுன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள்.